நம்ம சேனலை பற்றி இன்னும் தெரியாமல் இருக்கிறவங்க கங்கை ஹெர்பல் கிச்சனை சர்ச் பண்ணிட்டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் யூ கெட் நோட்டிஃபைட். ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை சம்பா அரிசியை நைட்டே ஊற வச்சுட்டேன். எனக்கு தேவையான அளவு ஊற வச்சுட்டேன். காலையில் எழும்பி அலம்பிட்டு நான் குக்கரில் வச்சுருவேன். குக்கரில் வச்சுட்டு ஒரு 8 விசில் வச்சுட்டு அரை உப்பு போட்டு இது மாதிரி கொதி வந்தோடனே அரை உப்பு சேர்த்துக்கோங்க. மூடிட்டு 8 விசில் வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணி பாருங்கள். வேகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்னும் 2 விசில் விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் கொட்டி வடிச்சிருங்க. ஏன்னா நான் குக்கரில் வச்சு சாப்பாடு நாங்கள் சாப்பிட்டு பழக்கம் இல்லை, செஞ்சும் பழக்கம் இல்லை. இன்னொன்று சொல்கிறேன், அந்தந்த தண்ணியை பொறுத்தும் சமையல் டேஸ்ட்டு மாறும். அதை மாதிரி தண்ணியை பொறுத்து வேகிற தன்மையும் மாறும். ஓகேங்களா? அதை பொறுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனால் இதில் தண்ணி பத்தலைன்னும் போது அப்படியே பச்சை தண்ணி எடுத்து ஊற்றுனீங்கன்னா ஒரு மாதிரி சாதம் இழுன்னு ஆகிடும். கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் சுட பண்ணி ஊற்றி மூடி விசில் வச்சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் ஓப்பன் பண்ணி எடுத்து வெந்துருச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் கொட்டி வடிங்க. புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா ப்ரீவியஸ் வீடியோவில் எப்படி பண்ணுறதுன்றதையும் கொடுத்துருப்பேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க விருப்பம் இருக்கிறவங்க. ஓகேங்களா? நம்மளோட உணவு தாங்க நமக்கு எல்லாத்துக்குமே பேசிக். அதனால் நம்ம உணவில் நோ காம்ப்ரமைஸ். இதை மூடி நான் விசில் போட்டுட்டேங்களா, தலைன்னு கொதிக்குது பாருங்கள். மூடி வெயிட் போட்டேன். இவ்வளோ நேரம் கரண்ட் இல்லை, இப்போ கரண்ட் வந்துருச்சு. சரிங்களா? இப்போ பாருங்கள் என்ன சமையல்னா சுண்டைக்காய் சாம்பாருங்க. சூப்பரான ஃபைபர். சுண்டைக்காய் அவ்வளோ நல்லதுங்க. ரிச் ஃபைபர். அதாவது காய் அவ்வளோ சுண்டைக்காய், அதாவது சுண்டைக்கான்னு கிடைச்ச உடனே எல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா வத்த குழம்பு வச்சு சாப்பிட்றீங்க. அப்படி பண்ணாதீங்க. ஒன்று தொகையில் அடித்து சாப்பிடுங்க, இல்லை சாம்பார் சேர்த்து சாப்பிடுங்க. இல்லைன்னா புளியை லைட்டாக கடாயில் பரட்டிட்டு ஊற வச்சுட்டு வெந்நீர் ஊற்றி ஊற வச்சு அப்படி யூஸ் பண்ணுங்கள். புளினா நிறைய புளி சேர்த்துக்காதீங்க. முகம் சுளிக்கிற அளவுக்கு புளிப்போ காரமோ உப்போ யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? வேணுன்றவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இது சுண்டைக்காய் சாம்பார் சூப்பராக இருக்குங்க. சுண்டைக்காய் சாம்பார் இங்கே பாருங்கள், அருமையாக. நான் அந்த விதையெல்லாம் ரொம்பலாம் எடுக்கலை, சும்மா லைட்டாக ஒரு தட்டிட்டு அப்படியே ஒரு அலம்பிட்டு வதக்கி சாம்பார் வச்சுட்டேன். சூப்பராக இருக்கும் சுண்டைக்காய் சாம்பார். ட்ரை பண்ணி பாருங்கள். அது நீங்கள் இந்த மாதிரிலாம் நம்ம ஊர் பக்கம்லாம் வந்தீங்கன்னாக்கா அது ஃப்ரிட்ஜில் வைக்காமல் அன்னன்னைக்கு வாங்கி சமைச்சு சாப்பிட்டு பாருங்களேன். அதில் ஒரு டேஸ்ட் இருக்குது. அப்புறம் தண்ணியோட டேஸ்ட்டும் இருக்கும். நம்ம இதுக்கே சென்னையிலலாம் கேன் வாட்டரில் தான் சமைக்கிறோம். ஆனால் அந்த டேஸ்ட்டை விட இங்கே நம்ம ஊர் பக்கம் வந்தோம்னா நம்ம இந்த கவர்மெண்ட் கார்பரேஷன் தண்ணி இருக்குங்களா, பாலாத்து தண்ணி. நான் திருக்கோயிலூர் அப்படின்றதுனால அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். நான் என் மாமியார் என்னோட கணவரோட ஊர் எங்கள் ஊர் எல்லாம் ஒன்று தான். அம்மா வீடும் எங்கள் ஊர் தான், கணவர் வீடும் எங்கள் ஊர் தாங்க. நான் விக்கிரவாண்டி, ஏற்கனவே பதிவில் சொல்லியிருக்கேன். எங்கள் அம்மா வீடு விக்கிரவாண்டி, மாமியார் வீடு திருக்கோயிலூர். அதனால் எல்லாமே நம்ம வீடு தானே அப்படின்னு, அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன். அது என்னோட தாட் அப்படி தான். யாரோட தாட் எப்படின்னு எனக்கு தெரியாது. என்னோட எண்ணங்கள், என்னோட பதிவுகள் தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தப்போ ரைட்டோ எனக்கு தெரிஞ்சதை பதிவு பண்ணுறேன். தப்புன்னா விட்டுடுங்க, ரைட்டுன்னா எடுத்துக்கோங்க. சரியா? இன்றைக்கி சமையல் சூப்பரான சுண்டைக்காய் சாம்பார், பருப்பு ரசம், கத்திரிக்காய் அப்படியே பிஞ்சாக இருந்ததுங்க. கத்திரிக்காய் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. கத்திரிக்காய், பூண்டு, சின்ன வெங்காயம் போட்டு நல்லெண்ணெயில் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். கத்திரிக்காய் சுட சாதத்தில் நல்லெண்ணெய் இல்லை நெய்யை விட்டுட்டு பிசைஞ்சு டப்பா கட்டி பாருங்கள். ஏங்க குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, பிரமாதமாக சாப்பிடுவாங்க. சரிங்களா? இது பிரண்டை துவையல். பிரண்டையும் அப்படியே கிள்ளிக்கிட்டு அப்படியே அரைச்சாச்சு. பிரண்டை துவையல் நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கேன். பிரண்டை துவையல், சுண்டைக்காய் சாம்பார், சுண்டைக்காய் வத்த குழம்பு, சுண்டைக்காய் துவையல் தான் நான் போடலன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் இன்னொரு நாள் போடுறேன். உருளைக்கிழங்கு ஃப்ரை. இது 8 விசில் வருது. இது 3 கிலோ 50 ரூபாங்க தக்காளி. அதாவது நல்லா சூப்பராக இருக்குங்க தக்காளி. ஏன்னா நம்ம அங்கே இருக்கிற மாதிரி புளிப்புலாம் இல்லை. நாட்டு தக்காளி செடியிலேருந்து பறிச்சு விற்கிறாங்க. அதான் நான் வாங்கியிருக்கேன். 1.5 கிலோ தான் வாங்கினேன். அவங்கள்ட்ட நான் சொல்லும்போதே சொல்லி வாங்கினேன். ஆனால் நான் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் சமைக்கணும்னு ஆசைப்பட்டு வாங்கியிருக்கேன். அதனால் நீங்கள் எனக்கு ஒரு 1.5 கிலோ மட்டும் கொடுங்க, கொஞ்சம் இந்த மாதிரி செங்காயாக பார்த்து கொடுங்கன்னு கேட்டேன்னா ஓகே அப்படின்னு சொல்லி பொறுக்கி கொடுத்துட்டாரு. 1.5 கிலோ வாங்கினேன். இன்றைக்கி ஒரு 3 தக்காளி எடுத்துக்கிட்டேன் சாம்பாருக்கும் ரசத்துக்கும். ஓகேங்களா? இது ஒரு பதிவு. நம்ம ஊர் பக்கம் வந்தீங்கன்னா, அதாவது ஃப்ரிட்ஜில் வைக்காமல் காய்கறிகளை யூஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். நம்ம ஊர் தண்ணிக்கெல்லாம் அது சூப்பராக இருக்கும். அது எங்களுக்கு சென்னையில் 30 வருஷம் இருந்து இந்த பொலியூட்டோடைய அந்த தண்ணி சவுண்டு, குக்கர் சவுண்டு இங்கே வருங்க. அதான் உங்களுக்கு கேட்கல. சரி, 2 விசில் வந்துருக்கு இதோட. அதனால் அந்த தண்ணி சூப்பராக இருக்குங்க. சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுவும் இங்கே வந்தீங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா, நம்ம அங்கே கேன் வாட்டரே குடிக்கிறோம் இல்லையா, இங்கே தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு நாளைக்கு ஜீரக தண்ணி, ஒரு நாளைக்கு புதினா தண்ணி, ஒரு நாளைக்கு கொத்தமல்லி தண்ணி, இந்த மாதிரி குடிச்சு பாருங்கள். கற்பூரவள்ளி தழை இருந்தால் அலம்பிட்டு கொஞ்சம் போட்டுருங்க. அந்த மாதிரியே குடிங்க. இயற்கையோடு ஏந்து வாழறதுக்கு அடுத்த தலைமுறைக்கு கண்டிப்பாக சொல்லி கொடுங்க. நம்ம உணவு தான் எல்லாத்துக்குமே காரணம். ஓகேங்களா? நீங்கள் என்ன வாய்க்குள்ளே போடுறீங்களோ அதுதான் உங்களோட நோய்க்கு காரணம். நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன்.
அதை சமைக்க மட்டும் சோம்பேறித்தனப்படாதீங்க. எந்த வேலையாக இருந்தாலும் ஒதுக்கி வச்சுட்டு முதல்ல நம்ம சாப்பிடணும். சம்பாதிக்கிறது எதுக்கு? நம்ம சாப்பிட்றதுக்காகவும் தான். ஓகேங்களா? நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழணும்னு தான் மெயினாக. அதுக்கப்புறம் தான் எதாக இருந்தாலும். என்ன பொறுத்தவரையிலும் ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிட்டு ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? வேணுன்றவங்க ஃபாலோ பண்ணி பாருங்கள், வேணான்றவங்க விட்டுருங்க. இது கூட இந்த அளவு இருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம், அதே மாதிரி கொத்தமல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம் கொடுத்தாங்க. அது நேற்றே நான் என்ன பண்ணேன்னா சாப்பாடு ஜீரக சம்பா ரைஸ் போட்டு புதினா ரைஸ் பண்ணியிருந்தேன். அதில் எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். இது 3 சேர்த்து 10 ரூபான்னு கொடுப்பாங்க. நான் என்ன பண்ணேன்னா ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கிட்டு வேற கொஞ்சம் தண்ணியில் அலம்பிட்டு இந்த பாட்டிலில் போட்டு வச்சுட்டேன். அப்புறம் தண்ணியை மட்டும் மாற்றிடுவேன். டெய்லியும் காலையில் மாற்றுவேன், சாயந்தரம் மாற்றுவேன். இந்த மாதிரி வச்சா ஒரு 3 நாளைக்கு வச்சுக்கலாம். நான் இங்கே வந்தனால இப்படி தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு பழகி போச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது நல்லா சமைக்கணும், நல்லா சாப்பிட்ணும். ஏன்னா சமையல்ன்றது ஒரு பெரிய கலைங்க. அது எனக்கு சமைக்க பிடிக்கும். ஆனால் நான் கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் தான், ஏன்னா இது சித்த மருத்துவ குடும்பம் அப்படின்றதுனால எனக்கு சாப்பாடு தான் மெயின் பிரதானன்றது எனக்கு தெரிய ஆரம்பிச்சதே எனக்கு ஒரு 25 வயசுல தான். ஏன்னா இப்போலாம் மீடியா இருக்குது, அப்போல்லாம் மீடியா கிடையாது. ஆனால் அப்படி தான் என்னோட கணவர் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னோட மாமியார், மாமனார், என்னோட கணவர், இப்போ என்னோட குழந்தை, உங்களுக்கு தெரியும் சித்த மருத்துவர் அவங்க. அதனால தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிது. ஓகேங்களா? அதனால் உணவு தான் பேசிக். இப்போ நம்ம ஊர் பக்கம்லாம் வரீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தீபாவளி இல்லை பொங்கல் இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் நாளில் வரீங்கன்னா நீங்களே ஒரு எஃபர்ட் எடுத்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அந்த தண்ணியை குடிச்சு பாருங்கள், உங்கள் உடம்பு எப்படி இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குதுன்னு. நல்ல தூய்மையான காற்று, தூய்மையான தண்ணி தாங்க முதல் எல்லாத்துக்குமே காரணம். இது ரெண்டும் இருக்கணும். ஓகேங்களா? அதை இளைய தலைமுறைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. சும்மா ஏசி போட்டு ரூமுக்குள்ளேயே உட்காந்துக்க கூடாதுங்க. இயற்கை காற்று நல்லா சுவாசிக்கணும். ஓகேங்களா? மற்றதெல்லாம் அப்புறம் தான். ஓகே, ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபுட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது 8 விசில் வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வடிச்சு விட்ருவேன். நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி மாப்பிள்ளை சம்பா சாப்பாடு தான். இதை மாதிரி சிம்பிளான சமையலை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி டியூஸ்டே அப்படின்றதுனால நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் எங்கள் வீட்டில் உண்டுங்க. அதனால் இன்றைக்கி மோர் மத்தியானமாக செலுப்பி சாப்பிட்டுக்கலான்னு. எப்பயுமே நாங்கள் திருக்கோளூர் வந்துட்டோம்னா என்ன பண்ணுவோன்னா காலையில் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சமைச்சிடுவோம். சமைச்சிட்டு ஒரு 10-10:30 சாப்பிடுவோம். இப்போ சமையல் ஆயிடுத்து. நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கும்போது 9:35, 7:38 எல்லாமே வந்துடும். இதை மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்கள். கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. உங்கள் பதிவை பண்ணுங்கள் எப்படின்ட்டு. என்னோட எண்ணங்கள் இதான உங்கள்கிட்ட நான் பதிவு பண்ணுறேன். உங்களோட எண்ணங்கள் என்ன அப்படின்றத பாருங்கள். சரியாக இருக்குன்னா எடுத்துக்கோங்க, சரியில்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. சரிங்களா? நன்றிங்க.